துவா என்பது அதுதான் வணக்கத்தினுடைய மூளையாக இருந்துகிட்ருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்துஆ ஹுவல் இபாதா, துவா தான் வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. துவா தான் வணக்கம், துவாவுல் முக்ல் இபாதா, துவா தான் வணக்கத்தினுடைய மூளையாக இருந்துகிட்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால் அன்னி ஃபைன்னி கரீப், நான் பக்கத்திலே இருக்கேன், என்னிடம் கேட்க சொல்லுங்கள், என் மீது ஈமான் முழு நம்பிக்கை வைக்க சொல்லுங்கள், அப்போ தான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். இப்போது நம்முடைய துஆக்களை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அதுதான் ஒரு வணக்கத்தினுடைய சப்ஜெக்ட், அதுதான் தலையாயாக இருக்கின்றது, அதுதான் மூளையாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்டு பெறுவோமாக. நம்முடைய துஆக்களை இந்த நாட்களில் அதிகரிப்போமாக. வல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நல்லவர் புரிவானாக.